தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். யோவான் எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 3 இறைவசனங்கள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் ஒருவர் இருந்தார். அவர் பெயர் நிக்கதேம். அவர் யூத தலைவர்களுள் ஒருவர். அவர் ஒரு இரவில் இயேசுவிடம் வந்து, ரபி, நீர் கடவுளிடமிருந்து வந்த போதகர் என்பதை நாங்கள் அறிவோம். கடவுள் தம்மோடு இருந்தாலன்றி நீர் செய்யும் இவ்வரும் அடையாளங்களை யாரும் செய்ய இயலாது என்றார். இயேசு அவரை பார்த்து, மறுபடியும் பிறந்தாலன்றி எவரும் இறையாட்சியை காண இயலாது என மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன் என்றார். நிக்கதேம் அவரை நோக்கி, வயதான பின் ஒருவர் எப்படி பிறக்க முடியும்? அவர் மீண்டும் தாயின் வயிற்றில் புகுந்து பிறக்க முடியுமா என்று கேட்டார். இயேசு அவரை பார்த்து, ஒருவர் தண்ணீராலும் தூய ஆவியாலும் பிறந்தாலன்றி இறையாட்சிக்கு உட்பட இயலாது என்று மிக உறுதியாக உமக்கு சொல்கிறேன். மனிதரால் பிறப்பவர் மனித இயல்பை உடையவர், தூய ஆவியால் பிறப்பவர் தூய ஆவியின் இயல்பை உடையவர். நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது, ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, இன்று பாஸ்கா 2ஆம் வாரம் ஏப்ரல் மாதம் 28ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு திங்கட்கிழமை. இன்றைய நற்செய்தியில் பாருங்க, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மிகப்பெரிய விஷயங்கள் வந்து எடுத்துரைக்கிறாரு. என்ன சொல்றாரு? மறுபடியும் பிறந்தாதான், அதுவும் சாதாரண பிறப்பு இல்ல, தூய ஆவியாரால நம்ம பிறந்தா மட்டும்தான் என்ன நடக்குமா? நாம கடவுளுடைய பிடித்த மக்களாக மாற முடியும். ஓகேங்களா? ஸோ இயேசு கூறியபடி நாம என்ன பண்ணோம்? இந்த வாழ்க்கை, அதாவது அவர் தான் சொல்றாரு, என்ன சொன்னாரு? மனிதனாக பிறந்தீங்கன்னா மனித வாழ்க்கை தான். மனிதர்கிட்ட இருந்து நீ பிறந்திருக்க அப்படிங்கும்போது நீ மனித இயல்பை தான் வச்சிருப்ப. ஆனா நாம தூய ஆவியார் மூலமா இப்ப நம்ம எப்ப தண்ணீராலையும் தூய ஆவியாரானு எசப்பா சொல்றாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம தண்ணீர் குழந்தையா இருக்கும்போது திருமுழுக்கு பெறுறோம், தண்ணீரால திருமுழுக்கு பெறுறோம். அப்புறமேட்டு உறுதி பூசுதல்ன்ற தூய ஆவியான நம்ம மனது தெரிந்து தூய ஆவியானோட இது பண்றோம். ஸோ நாம இந்த மாதிரி நம்ம பிறப்பெடுக்கும் போது என்ன நடக்கும்? நாம தூய ஆவியானுடைய இயல்பை பெற்று அவருடைய கனிகளும் கொடைகளும் நமக்குள்ள இருக்கும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும்? உண்மையான ஒரு விண்ணக வாழ்வை வந்து அடைய முடியும். இல்லையே நான் கடைசி வரைக்கும் என்னதான் மனித இயல்பையை கொண்டு மனித வாழ்க்கை வாழ்ந்து வாழ்க்கையை நாம இழந்துருவோம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுக்கே புகழ். நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.